ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் 100 கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோட சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்றதை விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் எல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அதை தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேர்
பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும். அது தவிர பார்த்தேனால் அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னு கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போ பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்லணும்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அது தவிர பார்த்தேனால் ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அது தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேனால் இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அது தவிர பார்த்தேனால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அது தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அது தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து கரும்பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது.
ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அதை தவிர வந்து இது தபோவனம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தாலேயானால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேயானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்னென்ன, என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேனல், என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறா. பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். இந்த அவள் வந்து 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேத்துவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி எந்த அளவுக்கு இந்த கன்னியா ராசிக்கு இருக்குன்றதை பார்ப்போம். ராகு பகவான் கேத்து பகவானும் 26/4/2025 உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும், ராசியிலேயே இருந்த கேத்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் போகிறார். இதன் மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தில் போய் ராகு உட்கார்றது அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும், எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். வேலையின் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அள்ளி தருவார். புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கடன் மூலியமாக ஒரு சுப கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வாகை வரக்கூடிய வாய்ப்பு, கடன் எல்லாம் அதாவது அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அதை பார்க்க போகிறார். அதாவது ராகுவை பார்க்கறதுனால எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. பணவரவில் பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ராகு கேத்து பயிற்சியின் மூலியமாக பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியோடு சேர்ந்து இருக்கார். என்ன சார் இது சனியோடு சேர்ந்து இருக்காருன்னா, எப்பொழுதுமே ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ பெற்றிருந்தால் அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதுவும் பார்த்தாலே சனி வந்து ஆட்சி மூல திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். எங்கே மாற்றம் ஏற்படுத்துவார்னா, இவ்வளோ நாளாக வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த வேலை பிரச்சனை
பிரச்சனை போய் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். என்னென்னா எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போகிறார். கேது இவ்வளவு நாள் உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பின்னடைவை கொடுத்துருந்துடலாம். எது எடுத்தாலும் பிரச்சனை, உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை, எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருந்தார், எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத நிலையாக இருந்தது. இப்போ உங்களுடைய ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு கேது போயிடுறார். 12ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம். அதை தவிர இந்த என்ன சொல்கிறது, இந்த டெம்பிள் டூரிசம் அந்த மாதிரி உங்கள் க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சித்தர்கள் யோகிகள் அந்த முனி பீடங்கள், அதை தவிர சித்தர் யோகி பீடங்கள் மடங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அவருடைய பார்வையில். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மைண்டு அதாவது என்ன சொல்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராகுவின் மூலியமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தை ராகு பார்க்கிறார். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அதாவது இந்த இதில் இருக்கிறவங்க, அதாவது இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த தொழிலதிபர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர புதிய முடிவுகள் எல்லாமே நல்லபடியாக எடுப்பீங்க. அதுவும் உங்களுடைய ஒர்க்கர் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்றது, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, புத்தகம் வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதாவது வேலையின் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11 ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் அதாவது 2ஆம் இடத்தையும் கேது பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்க்கும் பொழுது தொழிலில் சிறு சிறு பின்னடைவை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதாவது தேவர்குளம் விநாயகர் கோவில், அதாவது திருநெல்வேலி தேவர்குளத்தில் பக்கத்தில் தேவர்குளத்தில் விநாயகர் கோவில், சக்தி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ராகு கேத்துவின் தோஷம் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு கேத்துவின் தோஷம் இல்லை, ராகு கேத்துவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது, அதுவும் 2 துர்கிரகங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி, எடுத்த விஷயங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு, போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக நல்ல ஒரு பொருளாதார அளவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராகு பார்க்கறதுனால படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்
ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுனால வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு முதலீடு, திடீர் ஜாக்பாட் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாலும் கேதுவின் மூலியமாக சிறு சிறு தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சொந்த ஊர், மூதாதையர்கள் வாழ்ந்த ஊர், அதுவும் தாயின் மூலமாக மூதாதையர்கள், தாயின் தந்தையின் ஊர், அந்த மாதிரியான ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்தர்கள், பீடங்கள், மடாதிபதிகள் இவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி அருகில் இருக்கக்கூடிய தேவர் குளம் அந்த சக்தி விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேதுவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 95 விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.